சரி. என்ன எரர்ன்னு பார்க்க தெரியாம உட்கார்ந்துட்டு இருந்தோம். அப்படித்தானே? செக்மெண்டேஷன் ஃபால்ட்ன்னு வருது. ரைட்டா? இதுல ஸ்கேன்எஃபோட சின்டாக்ஸ நான் ஒழுங்கா ஃபாலோ பண்ணல. ஸ்கேன்எஃப் பெர்சன்டேஜ் டி ஆம்பர்சன் என். என்னுக்கு வேல்யூவே நான் குடுக்கல. சின்டாக்ஸ் தப்பு. ஸ்கேன்எஃபோட சின்டாக்ஸ் யோசிச்சு பாரு. கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் கமா வேரியபிள் கொடுக்கும்போது ஆம்பர்சன் கொடுக்கணும். அட்ரஸ் எங்க ஸ்டோர் பண்ணணும்னு சொல்லணும். நம்ம ஸ்டோர் பண்ற இடத்த சொல்லலைன்னா அது ஏதோ எண்ணுக்கு வேற ஏதோ வேல்யூவை எடுத்து அது என்ன வருதுன்னா செக்மெண்டேஷன் ஃபால்ட். இப்ப பண்ணி பார்ப்போமா? அதுதானே n7 is prime வந்துருச்சு. இன்னொன்னு பார்ப்போமா? 6 நாட் பிரைம் வந்துருச்சு. கரெக்டா? இவ்ளோ பண்ணாலே போதும். பட் இந்த ப்ரோக்ராம் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம்னா என்ஹான்ஸ் பண்ணுவோம். இப்ப உனக்கு கொடுத்திருக்கிறதுல நான் எப்படி கொடுத்திருக்கேன்னா நீ இவ்ளோ பண்ணாலே போதும். 50ல இருந்து 100க்குள்ள இருக்கிற எல்லா பிரைம் நம்பரையும் டிஸ்ப்ளே பண்ணலாம்னு பார்த்திருக்கேன். ரைட்டா? நம்ம இப்ப எழுதின ப்ரோக்ராம்ல n பிரைமா இல்லையான்னு தான் பார்த்திருக்கேன். எனக்கு இப்ப என்ன டிஸ்ப்ளே ஆகணும்னா 50ல இருந்து 100 வரைக்கும் உள்ள எல்லா பிரைம் நம்பரும் டிஸ்ப்ளே ஆகணும். அப்ப என்ன செய்யலாம்? என்னோட வேல்யூ 50ன்னு எடுத்து அது பிரைமா இல்லையான்னு பார்க்கணும். 51 பார்க்கணும். 52 பார்க்கணும். ரைட்டா? இப்படி 50 to 100 வரைக்கும் இருக்கிற எல்லா பிரைம் நம்பர்ஸையும் டிஸ்ப்ளே பண்ணு. அப்ப என்னோட வேல்யூவை நான் இப்படி போடுறதுக்கு பதிலா ஒரு ஃபார் லூப்ல போடு. 50 to 100 வரைக்கும் எல்லா நம்பர்ஸையும் செக் பண்ணி எதெல்லாம் பிரைம் பாப்போமா? அப்ப n ஒரு வேல்யூ கொடுக்கறதுக்கு பதிலா என்னோட மொத வேல்யூ 50. ஏன் கீபோர்டு அப்பப்ப என்ன ஆகுது? ஃபார் n is equal to 50. 100 வரைக்கும் எல்லா நம்பரும் n பிளஸ் பிளஸ். இப்ப என்னோட வேல்யூ முதல்ல 50ன்னு இருக்கும் பொழுது இதை என்னன்னு சொல்லுவோம்னா இந்த ஃபார் லூப் உள்ள இந்த ஃபார் லூப் இருக்கு. அது பேரு நெஸ்டட் ஃபார் லூப். நெஸ்டட் அப்படின்னாலே ஒன் இன்சைட் another. இப்ப இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னா n15 இருக்கும் பொழுது இது ஃபுல்லா பண்ணிக்கலாம். n51 இருக்கும்போது இதை ஃபுல்லா பண்ணணும். n52 இருக்கும்போது இந்த லூப்பை ஃபுல்லா பண்ணணும். இந்த லூப்பை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். சரியா? இப்படி ஒவ்வொரு அவுட்டர் லூப்போட ஒவ்வொரு வேல்யூக்கும் இந்த லூப்பை ஃபுல்லா முடிக்கணும். இதை முடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இதுல ஒரு ஓப்பனிங் கர்லி பிரேசஸ். பிரைமா இருந்தா பிரைம் டிஸ்ப்ளே ஆகணும். நாட் பிரைம்னா நாட் பிரைம் டிஸ்ப்ளே ஆகணும்ல. n15 நாட் பிரைம்னா இது வந்துரும். பிரைம்னா இது டிஸ்ப்ளே ஆகும். இந்த ரெண்டையும் பண்ணணும். ஒவ்வொரு n வேல்யூக்கும் இந்த ரெண்டையும் பண்ணி பார்க்கணும். எய்தர் அது நாட் பிரைமா இருக்கும் அல்லனா பிரைமா இருக்கும். ரைட்டா? n 50ன்னு எடுத்து இதை ஃபுல்லா பண்ணணும். அதுக்கப்புறம் n 51 மாத்தி இதை ஃபுல்லா பண்ணணும். n 52ன்னு மாத்தி இதை ஃபுல்லா பண்ணணும். இப்படி என்ன பண்ணணும்னா 100 வரைக்கும் செக் பண்ணணும். ரன் பண்ணி பார்ப்போமா என்ன வருது? இதா இருக்கு பாரு. என்டர் n நான் இங்க கொடுத்து வச்சிருக்கேன். அதனால அது என்டர் n வருது. 50 இஸ் நாட் பிரைம். 51 இஸ் நாட் பிரைம். 52 இஸ் நாட் பிரைம். 53 இஸ் பிரைம் வந்துருச்சு பாரு. 53 இஸ் பிரைம் வந்துருச்சா? இப்ப இது நாட் பிரைம்னா நாட் பிரைம்னு வந்திருக்கு. பிரைம்னா பிரைம்னு வந்திருக்கு. ரைட்டா? இதுல ஒரு ஸ்லாஷ் n போடுவோமா? ஸ்லாஷ் n போட்டா பேக் ஸ்லாஷ் n. நல்ல ஞாபகம். சிலர் மாத்தி போட்டிருந்தேன். இந்த ஸ்லாஷ் போடணும். இது போட்டேன்னா ஒரு தடவை பிரிண்ட் பண்ணிட்டு அடுத்த லைனுக்கு வரணும்னு அர்த்தம். அதே மாதிரி இதுலயும் ஒரு பேக் ஸ்லாஷ் n போடுவோமா? எப்படி இருந்திருப்பாரு. எல்லா நம்பருக்கும் பார்த்து. ரைட்டா? நீ ஸ்க்ரோல் பண்ணி தான் ரிசல்ட்ட பார்க்க வேண்டியது வருது. அப்ப நாட் பிரைம்னா நாட் பிரைம், பிரைம்னா பிரைம்னு வந்திருக்கு. ரைட்டா? எனக்கு இப்ப இப்படி ஸ்க்ரோல் பண்ணி ரிசல்ட் பார்க்க வேண்டாம்ப்பா. எனக்கு எதெல்லாம் பிரைமோ அதை மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னா நாட் பிரைம்ங்கிற ஸ்டேட்மெண்ட் வேண்டாம். அப்ப இத கமெண்ட் லைன் ஆக்கி. கமெண்ட் லைன்னா என்ன அர்த்தம்? உன்னோட புரிதலுக்காக போட்டிருக்க. கம்ப்யூட்டர் அதை பார்க்காது. இப்ப ரன் பண்றேன். அப்ப இது வராது. பிரைமா இருந்தா மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும்.
இந்த இடத்துல prime numbers மட்டும்தான் என்ன ஆயிருக்கு டிஸ்ப்ளே ஆயிருக்கு. ரைட்டா? prime numbers மட்டும் டிஸ்ப்ளே ஆயிருக்கு. இந்த இடத்துல 53 is prime, 59 is prime, 97 வரைக்கும். இந்த enter n தேவையில்லை. நம்மளா n வேல்யூ கொடுக்குறோம். கீபோர்டு மூலமா கிடையாது. என்னோட வேல்யூ 50ல இருந்து 100 வரைக்கும் ஆக்கிட்டோம். இது வேண்டாம். இப்ப ரன் பண்ணவா? அந்த ரிசல்ட் வந்துச்சு. ஓகே தானா?